வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனந்தபுரத்து வீடியோ யூடியூப். ஸோ இந்த பதிவு பண்ணும்போது இந்த வீடியோ நான் பதிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன கஷ்டத்தோட தான் நான் வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு இறந்த இதுக்கு வந்து போயிட்டு இருந்தோம், ஒரு கண்டலன்ஸ்க்கு தான் போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலி எங்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். இப்போ ஒரு இறந்த செய்தி கேட்டுட்டுனாவே அந்த இடத்துல வந்து நம்ம இருந்திருந்தா எப்படி நம்ம எப்படி இதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தாட் வந்து எனக்கு வந்துடும் எப்போவுமே. எப்படி நம்ம ஆறுதல் சொல்ல போகிறோம், ஆறுதல் சொல்கிறது வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து ஆறுதல் சொல்கிறது வந்து ஈஸி. அந்த இடத்துல வந்து இருக்கிறவங்களுக்கு அது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா வழியில் நடந்தது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து இங்கே பதிவு பண்ணி போட்டிருக்கேன். ஸோ எங்கள் ஊரில் இருக்க பாட்டிஸை பெரியம்மா எல்லாருமே சேர்ந்து தான் போனோம். அவங்க அப்படியே அவங்களோட இது துக்கம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஒரு இது ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் கிட்டே வந்துட்டோம். அங்கே நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து அவங்க ஊருக்கு போகிற வரைக்கும் என்னென்னலாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, கண்ணுக்கு நிறைவாக என்னென்ன இருந்ததுங்கிறது எல்லாமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஆனால் நல்ல மழை அந்த டைமில். எங்கள் ஊர்லேருந்து கிளம்பும்போது மழை, அவங்க ஊர்லேயும் மழை. ஆனால் இன்பிட்வீனில் தான் வந்து மழை இல்லாமல் இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து லீவ் போய் என்னோடய ஒர்க்லேருந்து நான் லீவ் போட்டு தான் போயிருந்தேன். ஒரு 4-5 லாஸ்ட் வீக்கும் ஒரு நாள் வந்து லீவ் போட்டிருந்தேன். ரொம்ப உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் லீவ் போட்டிருந்தேன். இன்றைக்கும் லீவ் போட்டிருந்தேன். எங்களுக்கு மந்த்லி 1 டே தான் எக்ஸப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீவ் போடும்போது நமக்கு லாஸ் ஆஃப் கீழே தான் போகும். ஓகே ஃபைன். இருந்தாலும் வந்து ஒரு நல்ல விஷயத்தில் நம்ம கலந்துக்கிறோமே இல்லையோ, ஒருத்தவங்களோட துக்கத்தில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். அது நம்ம எதிரியாக இருந்தாலும் சரி. நாங்கள் கிட்ட போயிட்டு வீட்டுக்கே ரீச் ஆகிட்டு அங்கே வந்து தோட்டத்தில் வந்து இது போட்டிருந்தாங்க, மஞ்சள் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துக்கு போனதுமே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மஞ்சள் வாசனை. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வர வழியில் ரொம்ப டயர்டு, லஞ்ச் எடுத்துக்கவே இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனதோட சரி. அப்புறம் இடையில ஒரு டீ பிரேக் போட்டாங்க, சுட பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை நல்லா அது எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து நம்ம அந்த சாட் மசாலா சாப்பிடும்போது அந்த ஒரு சாம்பார் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அதோட தான் சேர்த்து கொடுத்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி நான் சாப்பிட்றது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டு. மினி டிஃபன் மாதிரியே இருந்தது. யாருமே ஸ்நாக்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ கையோட ஒரு காஃபி, ஆல் டைம் ஃபேவரட் காஃபி. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்ணு வந்து ஐஸ் டப்பா மேலே போயிடுச்சு. ஐஸ் பெட்டியிலேருந்து 2 எடுத்துகிட்டு கடகடன்னு ஓடி வந்து நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். இப்போ வந்து சூடாக சாப்பிட்டாச்சு, ஸ்வீட்டாக சாப்பிட்டாச்சு, சில்லுன்னு சாப்பிட்டாச்சு. அப்புறம் லைட் ஆக்சுவலி வந்து வேனுக்குள்ளே அந்த ட்ராவலருக்குள்ளே ஒவ்வொரு லைட்டாக வந்து போட்டுட்டு இருந்தாங்க. போட்டுருக்கும்போது அண்ணா தயவு செஞ்சு நீங்கள் எல்லாமே போடுங்க, நான் லைட் செட்டிங் எல்லாமே நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுமே அந்த அண்ணா எல்லாமே போட்டுவிட்டாங்க. அது ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப டிஸ்கோதேக் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்புறமேல மழைலாம் பேஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் தான் எங்கள் ஊருக்கு நாங்கள் ரீச் ஆனோம். இதுதான் வந்து எங்கள் வீட்டுக்கு இருக்கிற மலை. அது சுற்றியும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பனிமூட்டம் அப்படியே. கண்டிப்பாக இந்த மலையில் வந்து ஒரு நாள் ட்ரெக்கிங் போவோம். ட்ரெக்கிங் போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். ஏன்னா மேலே வந்து ஒரு கோவில் இருக்குது. இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.